500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை உடனடியாக மாற்றிக்கொள்ள மாற்று ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனை அருகில் உள்ள பொதுமக்களிடம் நமது செய்தியாளர் ராஜா மேற்கொண்ட நேர்காணலை தற்போது பார்க்கலாம். புழக்கத்தில் இருந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இது பல்வேறு தரப்பினரிடையே பாதிப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் இதனால் இந்த 2 நாட்களுக்கு பணத்தை மாற்ற முடியாமல் அவதியுறுகின்றனர். அப்படி ஒரு இடமான சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய தாய் சேய் நல மருத்துவமனையில் வெளியூர்களில் இருந்து பலரும் வந்து தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் கூறக்கூடிய குற்றச்சாட்டு, தாங்கள் வரும்பொழுது 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் அதிகம் வைத்திருந்ததாகவும் தற்பொழுது இந்த இடத்தில் மாற்ற முடியவில்லை என்று கூறுகின்றனர். அவர்களிடம் பேசலாம். அம்மா, இப்போ நீங்க இந்த ரூபாய் நோட்டுகள் மாற்ற முடியாத எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? காபி வாங்க முடியல, ஒரு டிஃபன் வாங்க முடியல, சின்ன சின்ன குழந்தை விட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நைட்ல இருந்து ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க. ஒரு காபி கூட வாங்க முடியாத ரோட்ல நிக்கிறாங்க. அன்வைட்ல என் குழந்தை பிரசவ வார்டுல இருக்காங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இதுக்கு ஒரு முடிவு எடுங்க நீங்க. ஹலோ, நைட்டு நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு கேன்சர் பேஷண்ட்டு சேலத்துலேருந்து வந்துக்கிறாங்க. அவங்க எனக்கு பசிக்குதுமா, அம்மா ஒரு சில்லறை கொடுமா, நீ துணி வியாபாரம் பண்ணுற, எனக்கு ஒரு 500 ரூபாய் சில்லறை கொடுமா, இம்மா உன் காலில் வீரம்மா, எனக்கு ஒரு 500 ரூபாய் சில்லறை கொடுமான்னு அழுதுகிட்டு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், 500 ரூபாய் எடுத்து அவங்களுக்கு சில்லறை, பாவம் எனக்கு வயிறு வலிமா, எனக்கு பசிக்குதுமா, நான் சுகர் பேஷண்ட்டுமா, 500 ரூபாய் சில்லறை கொடுமா, உன் புள்ள குட்டிக்கு புண்ணியமா இருக்கணும் வரவங்களாம் கெஞ்சுறாங்க. காப்பி கடலை போய் கட்டாலும் சில்லறை இல்லைன்றாங்க, எந்த கடலை கட்டாலும் சில்லறை இல்லைங்க. ஜனங்க நைட்டு 8 மணிலேருந்து ரொம்ப அவதிப்பட்டுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயா, ரொம்ப இதுவா இருக்குது. இப்போ புள்ள பார்த்தவங்களுக்கு நாங்கள் எப்படி ஆச்சு, என்ன வாங்கி தரது, நாங்கள் எங்கே போய் என்ன யாரும் கேட்குறது, யாரும் டிஃபன் கல்ல கட்ட இல்லை, டீ கல்ல கட்ட இல்லை, எந்த கல்ல கட்டா இல்லைன்றாங்க. இப்போ அந்த பசங்களுக்கு எப்படி நாங்கள் என்ன அதிகாரம் கொடுக்குது, இல்லை என்ன செய்யறது, நாங்கள் இது எப்படி இது ஒரு முடிவு இருந்தால் இது ஒரு முடிவு எடுங்க எங்களுக்கு. எப்படி பண்ணுறது, யாருக்கு நீங்கள் என்ன சொந்தமாக பந்தமா யார் தருவாங்க எங்களுக்கு? குழந்தை பிறக்க போது டாக்டர் அம்மா காப்பி வாங்கிட்டு வந்து கொடுங்க, இப்போ கொடுத்தா நைட்ல இருந்து சில்லறை தர மாட்டாங்க, காப்பியும் கொடுக்க மாட்டாங்க. எப்படி குழந்தை பிறக்கும்? நாங்க வெளியூர் காஞ்சிபுரம் உத்தரமேலூர்ல இருந்து வந்திருக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, காப்பி வாங்க முடியல, ரொம்ப பேஜாரா இருக்கு சார். நாங்கள் 2 பாப்பா எங்கள் மருமலுக்கு பிறந்துக்குது. நாங்கள் நெம்பிலி பக்கம் பெரப்பேரி கிராமம். இங்கே காலையிலேருந்து நான் இந்த 500 ரூபாய் வச்சு தத்தலை படுற டீ கடைக்கு போகிறேன், இந்த துணி கடைக்கு போகிறேன், எங்கேயுமே வாங்க மாட்டேன்றாங்க. திடீர்னு இப்படி பண்ணால் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? 2 பாப்பா பொன் குழந்தை பிறந்துக்குது என் மருமலுக்கு. காலையிலேருந்து நான் இதை துடியாக துடிச்சிங்கிறேன். வெடிகாலம் கீழே இறங்கின மேலே இருந்து 3வது மாடியில் இருக்கிறேன் சார். 3வது மாடியிலேருந்து காலையில் இறங்கி காலையிலேருந்து இதை துடிக்கிறேன். நான் காப்பி வாங்க போனால் கொடுக்கல, துணி கடைக்கு போனால் கொடுக்கல. 2 பொன் குழந்தை. நான் இப்போ என் மருமலுக்கு எப்படி பண்ணுறது? இந்த அத்தனை கடையும் போயிட்டு ஏறி ஏறி வர யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு எப்படி பண்ண போறீங்க? இப்ப நாங்க இவ்வளவு தொலைந்து வந்துட்டுக்கிறோம். இப்ப திடீர்னு இப்படி ஒரு சிஸ்டம் போட்டா நாங்க எப்படி சார் பண்ண முடியும்? இப்ப ஆம்பளைங்களா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். அதாவது பேங்க்குங்க ஸ்டாஃபுங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க வேற நோட்டுகளை எடுத்தாந்து கொடுத்து எங்களுக்கு சில்லறை கொடுத்தா எங்களுக்கு வசதியா இருக்கும். இந்த தாய் சேய் நல மருத்துவமனையை பொறுத்தவரையும் வெளியூர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தற்பொழுதைக்கு தேவையான பண உதவிகளை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். குறிப்பாக இங்கு உள்ளவர்களை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளுக்கு பால்கள் வாங்குவது, அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவது என எப்பொழுதுமே இந்த இடத்தில் அதிகமாக மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம். இந்த எழும்பூர் தாய் சேய் நல மருத்துவமனைக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்துமே மக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கின்றது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் வைத்திருந்தாலும் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு 100 ரூபாய் சில்லறை உள்ளிட்ட சில்லறைகள் தேவை என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்ய வேண்டும் எனவும் அரசுக்கும் கோரிக்கை வைக்கின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் ராஜா.